கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்தை குறித்ததான காரியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரபஞ்சம் மனுஷனை ஆளக்கூடாது. இந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழ்ந்தாலும் பிரபஞ்சத்திற்குரியவர்கள் அல்ல. இந்த பிரபஞ்சத்தை விட்டு தேவன் நம்மளை விடுவிப்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்து அந்த ஜெய கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்ததுனால நீங்கள் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழணும். ஏன் அப்படின்னு கேட்டால், கல்வாரி சிலுவையில் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாய் அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சிலுவையில் ஒரு வெற்றி இருக்கிறது இல்லையா? அதான் இந்த பிரபஞ்சத்தை அவர் சிலுவையிலே என்ன செய்கிறார்னா முறியடிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றீங்கன்னா, பரிசுத்தமாக வாழணுன்றி நினைக்கிறீங்க, விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணுன்றீங்க, இயேசுவை பின்பற்றணும், அவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், எல்லாம் சரியாக போனாலும் ஆனால் வசனம் இல்லாமல், வார்த்தை இல்லாமல், சத்தியம் இல்லாமல் உங்களால் இந்த பிரபஞ்சத்தை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் அதனால தான் பவுல் எழுதுகிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வேஷம் போட்டு பிரபஞ்சத்தோடு வாழ்கிறாங்க. எப்படி? சபைக்கு வரும்பொழுது சபையோடு சேர்ந்துக்கிடுவாங்க, ஜெப கூட்டங்களில் மற்ற காரியங்கள் வரும்பொழுது நான் உங்களோட தான் இருக்கிறேன்னுவாங்க. ஆனால் அது முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வேறொரு ஐக்கியத்தில் இருக்கிறாங்க, வேறொரு ஆளுகையில் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்னென்னு கேட்டாச்சுன்னா, அந்த ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அவங்க சொல்லுவாங்க, நாங்களும் சபைக்கு தான் வரோம், நாங்களும் கர்த்தர் தான் ஆராதிக்கிறோம், நாங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பிரியமான தேவஜனமே, நீங்கள் பிரபஞ்சத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதுதான் விஷயம். ஆண்டவர் பிரபஞ்சத்திலிருந்து பிரிக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இயேசு கல்வாரி சிலுவைக்கு போனார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் வாழ்ந்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாதுங்க. வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஏன் வாழ முடியாது அப்படின்னா, பிரபஞ்சம் வஞ்சிக்கும். பிரபஞ்சம் மேற்கொண்டு விட்டால் தேவனோடு இருக்கிற உறவு என்ன செய்யாது, உள்ள வராது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, இச்சை அப்படிங்கிற ஒன்று உள்ள இருக்கு. இச்சை, நம்ம தமிழில் ஆசை அப்படின்றோம்ல, ஆசை. அதிகமான ஆசை யார் மேலே வைக்கிறீங்க, அதிகமாக யாரை நீங்கள் நேசிக்கிறீங்க, கனப்படுத்துறீங்க அப்படின்னா அது ஒரு விக்கிரக ஆராதனைக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்றார். பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை அப்படின்றார். அப்போ பொருளாசை எதுக்குள்ள கிடக்குது? பிரபஞ்சத்துக்குள்ள கிடக்குது, உலகத்துக்குள்ள கிடக்குது. உலகத்தை நேசிக்கிறவங்க, பிரபஞ்சத்தை நேசிக்கிறவங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தோடு நீங்க இணைந்திருக்கீங்களா? இந்த பிரபஞ்சத்தை சார்ந்திருக்கிறீங்களா? இல்ல பிரபஞ்சத்தை விட்டு வெளியே வந்திருக்கீங்களா? பிரபஞ்சம் பொல்லாதது, உலகம் பொல்லாததுங்க. அதன் மேல் பாழாக்கும், அது வேதனைப்படுத்தும். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, சபைக்கு என்ன பிரயோஜனம், ஒரு மாற்றம் இல்லையே, பழைய வாழ்க்கை போலதான் இந்த வாழ்க்கை இருக்கு, எதுக்கு நம்ம சபைக்கு வரணும்? ஒரு சின்ன பிரச்சனையானா மனசோர்ந்து போயிடுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க விரும்பின காரியம் நடக்கல, அதனால மனசோர்ந்து போயிடுறாங்க. ஆனா தேவன் விரும்பி கொடுக்கிற காரியம்தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது அவங்களுக்கு தெரியல. அதனால்தான் இந்த பொல்லாத பிரபஞ்சத்துக்குள்ள யார் யாரெல்லாம் சிக்கி கொண்டிருக்கீங்களோ அவங்கெல்லாம் வெளியே வந்துடணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். சரிங்களா? நீங்கள் ஒருவேளை பிரபஞ்சத்துக்குள்ள நீங்கள் சிக்கிக்கிட்டு இருப்பீங்கன்னா அதை விட்டு முதல்ல நிச்சய வெளியே வந்துடுங்க. நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு வைங்களேன், மகிழ்ச்சி உண்டாயிரும். ஏன்னா வெளியே வந்தால் தேவராஜ்யத்துக்குள்ளே வந்திருப்பீங்க, உள்ளே இருந்தால் பிரபஞ்சம் உலக ராஜ்யத்துக்குள்ளே இருப்பீங்க. உலக ராஜ்யமா தேவராஜ்யமா முடிவு பண்ணுங்க. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, மன மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளையில் அருமையான உடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே, நீர் சொல்லுகிற அந்த வார்த்தை பிரபஞ்சத்தினுடைய ஆளுகை இல்லாதபடிக்கு விலக்கி பாதுகாப்பீராக. பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.